இந்த ஆடி மாசத்துல அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்க வைக்கிறது கூழ் ஊத்துறதுன்றது ஒரு சம்பிரதாயம். நீங்க 1000 கோவிலுக்கு போயிட்டு வரம் கேட்டாலும் உங்களோட குலதெய்வம் மனசு வைக்கலனா அது எதுவுமே நடக்காது. என்னோட அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீ எங்க வேணா போ, என்ன நாட்டுக்கு வேணா போ, ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை உன்னோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இப்படி பொங்கல் வச்சு வேண்டிக்கோன்னு சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கூழ் ஊத்தி பொங்கல் வச்சுட்டு வந்தோம். அதோட மினி விளாக் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. மார்னிங்கே எல்லாரும் கோவிலுக்கு போறதுக்காக குளிச்சு கிளம்பிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் லாஸ்ட் லேட். அப்புறம் கூழ் குடத்துக்கு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு நம்மளோட துருவ பாத்தீங்களா எவ்வளவு பக்தி பழமா இருக்கான்னு. அப்புறம் வீட்டுல சாமி கும்பிட்டு எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு வந்ததும் உள்ள போறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல, அவ்வளோ கூட்டம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல பேர் வந்திருந்தாங்க. அதுவும் பல பேர் பல ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. நம்மளோட லக்கு என்னன்னா நம்ம குலதெய்வம் நம்ம ஊர்ல, அதுவும் நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கு. சரி, ஓகே, முதல்ல கூழ் ஊத்துறதுக்காக கூழ் குடத்தை சாமி கிட்ட வச்சு நல்லா படைச்சிட்டு அதுக்கப்புறம் கூழ் ஊத்த ஆரம்பிச்சாங்க. கூழ் ஊத்துற ப்ராசஸ் எப்படி போச்சுன்னா, நான் ஒவ்வொரு கிளாஸா எடுத்து அம்மா கிட்ட கொடுக்க, அம்மா அதுல கூழ ஊத்தி அப்பா கிட்ட கொடுக்க, அப்பா அதை எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுத்தாரு. அப்புறம் நம்மளும் கூழ் ஊத்தி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் பொங்கல் வைக்கிற பிளேஸுக்கு போலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கதான் பெரிய ஷாக்கே. அவ்வளவு பேர் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. ஒரே பனிமூட்டமா இருக்கிற மாதிரி ஒரே புகை மூட்டமா இருந்துச்சு. சரி, நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு பிளேஸ் இருக்குமா, அடுப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு நானும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எல்லா இடத்துலயும் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. பொங்கல் வச்சிட்டு இருக்கும் போதே பின்னாடி அடுத்து புக்கிங்க்கு ஒரு ஆள் நிக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல போற ஒரு சேயிங்ஸ் அது 90s கிட்க்கும் இயர்லி 2K கிட்ஸ்க்கும் கண்டிப்பா தெரியும். நம்மளோட முத கை அம்மாவை காட்டும், அம்மாவோட கை அப்பாவை காட்டும், அப்பாவோட கை அறிவை காட்டும், அறிவோட கை ஃப்ரெண்டை காட்டும், ஃப்ரெண்டோட கை ஃபிகரை காட்டும், ஃபிகரோட கை டாட்டா காட்டும். இது 200% உண்மைதான். இப்போ இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, அப்பாவோட கை அறிவை காட்டும் சொன்னேன்ல, அங்க அவ்வளவு அடுப்பு இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு அடுப்புக்கு பின்னாடி போய் நம்ம நின்னா கூட ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல நமக்கு அடுப்பு கிடைச்சிரும். ஆனா நம்ம அப்பா என்ன பண்ணாருன்னா, கிரியேட்டிவ் ஒரு ஓன் கிங்டம்னு சொல்ற மாதிரி எங்கெங்கயோ போய் கல் எடுத்துட்டு வந்து அவரா ஓனா பில்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் அப்பா அடுப்பு ரெடி பண்ணிட்டாரு, அம்மா குண்டான்ல அரிசி கழுவிட்டு இருந்தாங்க. நான் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு விறகு போய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நான் கஷ்டப்பட்டு கண்ணுல மூக்குல வாயிலன்னு புகையை வாங்கிட்டு எப்படியோ ஒரு வழியா அடுப்பு பத்த வச்சாச்சு. அந்த ஒரு அடுப்பை பத்த வச்சது என்னமோ 1 கிலோ வெங்காயத்தை அரிஞ்ச போல மூக்குல கண்ணுலன்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்துது. கச்சிப் வேற எடுத்துட்டு போல. அதான் நம்ம அம்மா இருக்கிறாங்களே, அவங்க கிட்ட போயிட்டு அப்படியே கண்ணை தொடச்சுனே இருந்தேன். அப்படியே கண்ணை தொடச்சிட்டு கொஞ்சம் மூக்கையும் தொடச்சேன், கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க அம்மா பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி அதிகமா வச்சிட்டு இருக்காங்க. அந்த தண்ணியை தான் எடுத்து ஊத்திட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நானும் நித்யாவும் சிரிக்கிறோம். அப்புறம் எங்க அம்மா எங்க அப்பாவுக்கும் மேல பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, இறக்கிறதுக்கு கருத்துணி இல்ல. உடனே எங்க அம்மா கட்டப்பையை கிழிச்சு கருத்துணி ஆக்கிட்டாங்க. அப்புறம் பொங்கல் வச்சுட்டு அந்த பொங்கலுக்கு நிலங்கு வச்சிட்டு இருக்காங்க. நான் என்னமா பண்றேன்னு கேட்டேன். இதுவும் ஒரு சம்பிரதாயம்ன்றாங்க. அப்புறம் அம்மா மாவு விளக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது எதுக்குன்னு கேட்டா, பொங்கல் வச்சா மாவு விளக்கு வைக்கணும், இதுவும் ஒரு சம்பிரதாயம்ன்றாங்க. அப்புறம் ஃபைனலா வச்ச பொங்கலையும் மாவு விளக்கையும் சாமி கிட்ட வச்சு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு நாங்களும் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் யாரெல்லாம் கூழ் ஊத்தி பொங்கல் வச்சீங்களோ அவங்களாம் ஆடி மாசம் காத்து ஆத்தாவுக்கு கூழ ஊத்துன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க.